உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ ஹலோ வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசிட்டு யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்கு தான் பாருங்க. அவங்க பெயர் சொல்லுங்கள். என் பேர் மனோஜ்குமார். உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள் ஐயா. 18/9/2001. 18/9/2001. பிறந்த நேரம் 6:10 காலை. 6:10 AM. பிறந்த இடம் ஐயா? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கன்னி ராசி. கன்னி ராசி. கன்னி லக்னம். கன்னி லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? எனக்கு இந்த லக்னத்தில் டவுட் இருக்குது. கன்னி லக்னமா இல்லை சிம்ம லக்னமாங்க? கன்னி லக்னமா சிம்ம லக்னமா? நான் அடிக்கடி இந்த பற்றி பேசினோன்னே இப்போ எனக்கு வரக்கூடிய மெயிலில் எனக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாருக்குமே இந்த லக்ன சந்தியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சு. இதை நான் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே என்ன 2009 தானே? யார் பேசுகிறதே? 2009 இல்லைங்க, 2001. எனக்கு தான். 2001? ஆமாம், அதான் நான் பார்த்தேன். சிறு குழந்தையா? 2001ன்னா இப்போ உங்களுக்கு 24 வயசு ஆயிடுச்சுல? ஆமாங்க சார். இந்த லக்ன சந்தியை பற்றின பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு வந்தது பெரிய இதுதான், நல்லது தான். நீங்கள் சிம்ம லக்னமாக கூட இருக்கலாம். கன்னியா லக்னமாக இருந்தால் திருச்சியை விட்டு தூர வருவீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். இந்த என்னுடைய 8-12 சுபத்துவ விதிகளை வச்சே நீங்கள் இது பண்ணலாம். இன்னொன்று, சிம்ம லக்னமாக இருந்தால் செவ்வாய் அந்தரம், செவ்வாய் புக்தி யோக பலன்களை செய்யும். கன்னியா லக்னமாக இருந்தால் செவ்வாய் என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் அது அவயோகம்னு சொல்லப்படக்கூடிய கெட்ட பலன்களை செய்யும். இதை வச்சே நீங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை பண்ணலாம். 2011 2018 வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். 18 வயசு வரைக்கும் நீங்கள் சரியாக படிக்கலை, 18 வயசு வரைக்கும் நினச்சது நடக்கலைன்னா கன்னியா லக்னம் தான். ஓகே, நல்லா படித்தேன். சரி, வெளிநாடு போகிறதுக்கு ஆர்வம் இருக்கா? எண்ணம் இருக்கா? ஆசை இருக்கா? லட்சியமாக இருக்கா? இருக்குங்க, வெளிநாடு போக ஆசை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் போகல. இங்கே தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் போகிறதுக்கான ஆசைகள்லாம் இல்லை. ஆமாம், சர்வ நிச்சயமாக நீங்கள் சிம்ம லக்னம் தான். ஒரு 6-7 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க. ஓகே ஓகே. நான் சென்னைக்கு இன்னும் போகல, இன்னும் வெளிநாடு இன்னும் போகல, சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் தானே இருக்கிறீங்க? ஆமாம். கன்னியா லக்னமாக இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 12ஆம் இடத்துல தனித்த சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கிழக்கு தேசம் சார்ந்த விஷயங்களில் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் படிக்கணும் கிடைக்கணும்ட்டு ராகு திசையிலிருந்தே அதற்கான அமைப்புகள்லாம் உருவாயிருக்கும். நீங்கள் சென்னை வரைக்கும் தான் வந்திருக்கிறீங்க, சென்னையில் தான் இருக்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு சிம்ம லக்னமாக தான் இருக்கும். இதை நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் சொன்ன சின்ன சின்ன விதி ஏங்க, கன்னியா லக்னமாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் புதன் உச்சமாக சந்திர கேந்திரத்தில் இருக்கிறார். ஓரளவுக்கு ஜோதிட நாலேஜ் இருக்கும். நான் நிறைய சொல்லி கொடுக்குறேன்ல. அவயோக திசைகளில் எந்தெந்த புக்திகளில் எந்தெந்த அந்தரங்களில் நமக்கு என்ன நடக்குதுன்றதை இப்போயே பார்த்துக்கணும்ல. 24 வயசு தானே ஆகுது. உங்களை மாதிரி 24 வயசில் நான் டெய்லி டைரி போட்டு எனக்கு இன்றைக்கி என்ன நடக்குது, அன்றைக்கி என்ன நடக்குது, நான் எப்போ பஸ்ஸில் போகிறேன், நான் இப்போ நான் ஒரு கிறுக்கேன், இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் அது மாதிரி ஓரளவுக்காவது புரியலாம்ல. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு நான் நல்லா இருந்தேன் செவ்வாய் திசையிலன்ட்டீங்க. இப்போ அதற்கடுத்து அம்மாவுடைய அமைப்புகள், அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களை பார்த்தே பண்ணுங்கள். இதை பற்றி நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் உங்களுக்கு மேக்சிமம் சிம்ம லக்னமாக தான் இருக்கணும். அதை நீங்கள் சொன்ன மாதிரி சிம்ம லக்னமாக இருந்தால் உங்களுக்கு சனி புக்தி, சனி அந்தரங்களில் கடுமையான நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிம்ம லக்னத்தை நெருக்கி வந்துடலாம். சரியா? வேறு ஏதாவது கேட்கணுமா? அம்மா அப்பா காட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு கடன் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு வயல் வேலை தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு கடன் இருக்குது. எல்லா அப்பா அம்மாவுக்கும் கடன் இருக்கும். 2K kids. ஓகே, இப்படிலாம் பார்க்க முடியாது. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இனிமேல் லவ் எல்லாம் பண்ண போகிறீங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணி பிரேக்கப் ஆகுதா, இதாகுதா, நான் எப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், நான் எப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்றத நீங்களே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து உங்களால் லக்னத்தை கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லா அப்பா அம்மாவுக்கும் கடன் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு சாதாரண எளிய காரணங்கள். இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக லக்னத்தை உங்களுடைய சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சே உங்களுடைய லக்னம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.